வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சூரிய கிரகணத்தால் எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம். சூரிய கிரகணம் என்றால் ராகுவுடன் சூரிய பகவான் இணைகின்ற காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்படும். கேதுவுடன் சந்திர பகவான் இணையும் போது சந்திர கிரகணம் ஏற்படும். இதில் எந்த கிரகங்கள் கிரகணத்தில் சிக்குண்டு இருந்தாலும் வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகளை கொடுக்கும். இது கிரகண காலத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான தொல்லைகளாக இருக்கும், அதிகப்படியான துன்பங்களை கொடுக்கும். கிரகண காலத்தில் பிறக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா, கிரகணம் ராகுவுடன் சூரியனோ அல்லது சந்திரனோ, கேதுவுடன் சூரியனோ அல்லது சந்திரனோ சேர்ந்திருக்கும்போது பிறந்தவர்கள் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வாழ்க்கை என்பது வழுக்கு மரம் போல ஏற்றமும் இரக்கமும் தோல்வியும் மனபயமும் தொழிலில் சிக்கலும் நிம்மதியற்ற சூழ்நிலையும் அடிக்கடி சந்திக்கிறவர்கள் வாழ்க்கையில் கிரகண காலங்களில் பிறந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட பாதகங்கள் இருக்கும். ஆனால் இப்பொழுது ஆண்டுதோறும் வரக்கூடிய சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தால் சில செய்யக்கூடாத சில செயல்கள் இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு விடப்போகுது. சூரிய கிரகணம் ஆகப்பட்டது வருகின்ற 29ஆம் தேதி, நாளைக்கு 3ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை பகல் 2:20 சூரிய கிரகணம் ஆரம்பமாகும். கிரகணத்திலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக நேரமாக மாலை 6:13 கிரகணம் விட்டு விலகும். இந்த சூரிய கிரகணம் பிடிக்கின்ற நேரத்தில் உணவை உண்ணக்கூடாது. நீங்கள் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் இந்த நேரங்களில் வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது. இந்த நேரத்தில் உணவை உண்பதோ ஏதாவது வேலை செய்கிறதோ முற்றிலும் தவிர்க்கணும். சூரிய கிரகணத்தால் எந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணுன்ற சில விதிமுறைகள் இருக்கும். சூரிய கிரகணமும் நடக்குது, அமாவாசையும் வருது. சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை நாளன்று கிரகணத்தில் அகப்பட்டு கொள்வதால் மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பரிகாரங்களை கட்டாயமாக செய்யணும். இது வேகமான உலகம். இந்த வேகமான உலகத்தில் தினமும் எதிர்கொள்ளக்கூடியது வறுமை, கஷ்டம், தாங்க முடியாத கடன் தொல்லை, பல வகையான பிரச்சனைகள். இந்த நிலையில் இருக்கின்ற அனைவருக்குமே வேலைக்கு சாப்பிட முடியாது, அதிகப்படியான அலைச்சல் இருக்கும். இந்த 4 மணி நேரத்தில் உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலையை யாராலையும் அதை முடிவு செய்ய முடியாது. அதை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த உணவில் தர்ப்பப்புல் இருக்கும். தர்ப்பப்புல்லை நீங்கள் என்ன செய்கிறீங்க, சிறு துண்டுகளாக உடைத்து அந்த சிறு துண்டை அந்த உணவில் போட்டுக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சரி, குடிக்கிற தண்ணியில் கூட சிறு துண்டுகளாக அதை நறுக்கி ஒவ்வொரு துண்டாக போட்டுட்டாக்கா கதிர்வீச்சுக்கள், சூரிய கிரகணத்தன்னைக்கு வரக்கூடிய கதிர்வீச்சுக்களால் வரக்கூடிய நமக்கு பாதகங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றும். நம்ம முன்னோர்கள் ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடியோ 30 வருஷங்களுக்கு முன்னாடியோ
தர்பப்புல், பிரண்டை, பிரண்டை அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா வெள்ளைச்சாரணை, இது மூன்றுமே ஒரு பொருட்களாக சேர்த்து வாசலில் கட்டி தொங்க வைப்பாங்க, இல்லை பூஜை அறையில் விற்பாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்கின்ற நேரத்தில் இந்த கதிர்வீச்சுக்களாகப்பட்டது கிருமிகளாக மாறி உடலை தாக்கும், உடலில் பல வகையான பிரச்சனைகள் வரும். அதற்காக முன்னெச்சரிக்கையாக செய்து வந்தாங்க நம்ம முன்னோருங்க. இப்போ நம்மளால் செய்ய முடியறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் மிகவும் எளிமையான முறையில் தர்பப்புல்லாவது வீட்டில் இருக்கணும். இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் போய் தர்பப்புல் வாங்கிக்கிங்க. தர்பப்புல்லை வாங்கி சிறு துண்டுகளாக உடைத்து குடிக்கிற தண்ணீர், அதுக்கப்புறம் உணவு, இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற தின்பண்டங்கள், உணவுப் பொருட்கள் அதில் சிறு துண்டுகளாக நறுக்கி நீங்கள் போட்டுட்டிங்கனாக்கா அதிலிருந்து வரக்கூடிய பாதகங்களை தடுத்து நமக்கு நம் உடலுக்கு நல்லதை செய்யக்கூடிய மிகப்பெரிய சக்தி படைத்தது தான் தர்பப்புல். அதனால் இதை செய்யலாம். ஆனால் கட்டாயமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் உணவை உண்ணுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சிறு பாதகத்தை தந்துவிடும். இந்த நேரத்தில் வேலையை செய்யக்கூடாது, காய்கறி நறுக்கக்கூடாது. இது முன்னோர்கள் சொல்லிடுவாங்களே, கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே சொல்லிடுவாங்க நம்ம முன்னோர்கள். அதை கேட்டு அதன் பிரகாரம் செய்யலாம். சரி, தாகமாக இருக்குது, தண்ணி கூட குடிக்கக்கூடாதான்னு கேட்டிங்கனாக்கா தர்பப்புல்லை போட்டு குடிங்க. எப்போவுமே தர்பப்புல்லுன்றது கேட்டிங்கனாக்கா விஷக்கிருமிகளிடத்தில் நம்மளை காப்பாற்றக்கூடியது. அப்பேற்பட்ட கிரகண காலங்களில் வரக்கூடிய கதிர்வீச்சினால் வரக்கூடிய பாதகத்தையே தடுத்து காப்பாற்றுதுன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு துண்டு போட்டு வைக்கிறதுல நமக்கு எந்த விதமான கஷ்டம் வந்துட்டு போகிறதில்ல. அது செய்யுங்க. மிஞ்சி போனாக்கா 10 ரூபாய் இல்லை 20 ரூபாய்க்கு தர்பப்புல் கிடைக்கும். அதை செய்யுங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் பல வகையான கஷ்ட நஷ்டங்களுக்கு முன்னாடி நாம் நித்தமும் சந்திக்கக்கூடியது கடன். அந்த கடனை அடைப்பதற்கு 2 வழி இருக்கும். ஒரு வழி கேட்டிங்கனாக்கா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். கிரகணம் பிடிக்கின்ற நேரத்தில் கடனை வாங்குவதோ அல்லது கடனை நீங்கள் எப்படியெல்லாம் நாம் அடைக்கணுன்ற ஒரு ரகசியம் இருக்குது. கடனை வாங்கிட்டா சூரிய கிரகணம் பிடிக்கிற நேரத்தில் வாழ்நாள் முழுக்க வட்டி கட்டிக்கிட்டோம், கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டோம், பல வகையான துன்பங்களும் பல வகையான மன சங்கடங்களும் வரும். இந்த காலகட்டத்தில் கடனை பெறக்கூடாது. ஆனால் கடனை கொடுக்கலாம். கடனை அடைப்பதற்குண்டான முக்கியமான நாளாக இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எப்போவோ ஒரு முறை வரக்கூடிய இந்த கிரகண காலத்தில் கிரகணம் ஆரம்பிப்பது 2:20 கிரகணம் முடிவது 6:13. 4 மணி நேரம் உங்களுக்கு நேரம் இருக்குது. இந்த 4 மணி நேரத்தில் எப்போ நீங்கள் கடனை அடைக்கலான்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய முழு கடனையும் அடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு இருந்தால் கொடுக்கறது நல்லது தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்குன்னாக்கா முடிந்த அளவுக்கு ஒரு 100 ரூபாய், 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் கூட கிரகணம் பிடிக்குது இல்லையா, 2:20 பிடிக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் அந்த கிரகணம் உச்சபட்ச நேரத்தில் கொடுக்கக்கூடாது. கிரகணம் பிடிக்கின்ற நேரத்தில் கொடுக்கக்கூடாது. கிரகணம் உச்சத்திலிருந்து மெல்ல மெல்ல அது விலகி செல்கின்ற நேரத்தில் நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு பயனாக இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லையா, வேகமான உலகம். எதையாவது செய்த உடனுக்குடனாக பிரச்சனையை முடிச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். கால நேரம் என்பது கடவுள் மாதிரி. அதை சரியாக பயன்படுத்தினா வெற்றி நிச்சயம். கிரகணம் பிடிக்கிற நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 மணி நேரம் சொல்லிக்கிறோம் இல்லையா, 2:20, 3:20, 4:20 வரைக்கும் விட்டுருங்க. 5 மணிக்கு நீங்கள் யாருக்கு கடனை கொடுக்கணுமோ
அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டில் காசை போட்டு விடுறது, எதிர்க்க போய் பணத்தை கொடுக்கறது, முடிந்த அளவுக்கு தொகையை கடனாக கழிக்கின்ற நேரத்தில் இதை கொடுத்தீங்கன்னாக்கா உடனே தீர்ந்துருமா? அப்படி கிடையாது. சிறுக சிறுக கடன் அடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும். நோய், கடன், பகை, எதிர்ப்பு, இந்த நாளில் நீங்கள் எது மிச்சம் வச்சாலும் அது மிச்சம் வைக்கிறவங்கள தான் அழிக்கும். முதலில் அழிப்பதே கடன் தான். அந்த கடனை கொடுத்து முடியுங்க. சரி, கிரகண காலங்கள் முடிந்தவுடன் வீட்டை சுத்தமாக கழுவிட்டு, வீட்டை சுத்தமாக கழுவி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் குளிச்சுட்டு அருகில் உள்ள சிவன் ஆலயம், பிள்ளையார் கோயில், எந்த கோயிலாக இருந்தாலும் நவகிரகம் இருந்தால் இன்னும் சிறப்பு. கோயில் கருவறைக்கு சென்று கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளை வணங்கி அதற்கு பிறகு நவகிரகத்தை சுற்றி வலம் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அந்த ஆலயத்தில் அமர்ந்து அதற்கு பிறகு வீட்டுக்கு சென்று தர்பப்புல்லை உணவுப் பொருட்களில் போட்டிருக்கீங்க இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு வேளை சமைச்சிட்டீங்க, என்ன செய்கிறது சமைச்ச சாப்பாட்டை அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த சாதத்தை வாயில்லா ஜீவனுக்கு கூட போடக்கூடாது, நீங்களும் உண்ணக்கூடாது. வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும்னு இருந்தாக்கா தர்பப்புல் தான் கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுடணும். அப்படி போட்டுட்டு அந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் உண்ணலாம். தவிர்ப்பது உத்தமம். சாதமாக இருந்தால் கூட ஒரு பள்ளத்தை வெட்டி யாருக்கும் கொடுக்காம வாயிலா ஜீவனுக்கும் போடாமல் பள்ளத்தை வெட்டி அதில் கொட்டிட்டு மண்ணை போட்டு மூடிடுங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜை அறையில் கூட நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லை நான் கோயிலுக்கு போனால் தான் மன நிறைவாக இருக்குன்னாக்கா அருகில் உள்ள ஆலயங்களுக்கு போங்க. அந்த ஆலயத்தில் நவகிரகம் இருந்தால் இன்னும் சிறப்பு. இதை செய்து முடிச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. மேச ராசியாக இருக்கட்டும், மீன ராசியாக இருக்கட்டும், இல்லை அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் உள்ள 27 நட்சத்திரக்காரங்களும் இந்த பரிகாரத்தை செய்து ஆகணும். ஏன் முக்கியமாக பார்க்க போனாக்கா இந்த சூரிய கிரகணம் நடக்கும்போது சந்திரனும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். இதனால் இந்த நட்சத்திரக்காரங்க தான் பரிகாரம் செய்யணும், இந்த நட்சத்திரக்காரங்க தான் பரிகாரம் செய்யாமல் இருக்கணும்னு கிடையாது. எப்போவுமே சூரியனுடன் ராகு இணையும் போது சூரிய கிரகணம் வரும். சந்திரனோடு ராகு, கேது இந்த கிரகங்கள் இணையும் போது இதுவும் கிரகணமாகவே மாறும். ஆனால் முக்கியமாக சொல்கிறது கேதுவுடன் சந்திரன் இணையும் போது அது சந்திர கிரகணமாக இருக்கும். இந்த கிரகண காலங்கள் இந்த நட்சத்திரம் தான் செய்யணும்னு கிடையாது. எல்லா நட்சத்திரக்காரங்களும் இந்த கிரகண காலங்களில் ஆலயங்களுக்கு சென்று வந்தாலே பெரிய பிரச்சனைகளெல்லாம் இருந்து மீண்டு வரலாம். உணவை உண்பது, அவசரமாக வேலையில் போகிறது, யாருக்கிட்டையாவது கடனை வாங்கிறது, இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த நேரத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வது, இதையெல்லாம் முற்றிலும் தவிர்த்து இறை நம்பிக்கையுடன் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து கிரகணம் விட்டவுடன் நீங்கள் செய்யக்கூடியது வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நீங்களும் சுத்தமாகி ஆலயத்துக்கு சென்று வந்தாலே போதுமானது. உங்களுக்கு உண்டான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.